ஐயா 2 பேரும் புதிய மாணவர்கள் ஐயா. ஆமா 2 பேரும் புதுசுதான். அவர் சனிக்கிழமை சேர போறாரு மேல. அவரு தயாளன். சரிங்க ஐயா. அவருக்கு எல்லாம் ரத்தம் பிசு பிசுப்பாயிடுச்சு. ரத்தம் பிசு பாசு காட்டி என்னென்னமோ ரத்தம் பிசு பிசு போயிட்டு அப்புறம் பல நோய்கள் காட்டுமில்ல. ஆமாமாங்க ஐயா. அதானே விஞ்ஞானம். மென்டல் உடம்புல இருக்கிற அத்தனை ஆர்கானும் சரியா செயல்படாதுங்க. மென்டல் அவுட் ஆயிருங்க. நல்லா சொல்லுங்க, இன்னொருக்கா சொல்லுங்க. மென்டல் அவுட் ஆயிருங்க. உடம்புல இருக்கிற அதாவது ரத்தம் ஒண்ணு அமிலத்தன்மை ஆயிரும், இல்லைன்னா காரத்தன்மை ஆயிருங்க. நடுநிலைமையா இருக்கணும். அருமை அருமை அருமை. கேட்டீங்கன்னா ரத்தம் அமிலத்தன்மையான என்ன ஆகும், காரத்தன்மையான என்ன ஆகும்னு கேட்டீங்கன்னா அதுவே சொல்லும். உடம்பு உடம்பு ரத்தம் வந்து உடம்புல இருக்கிற அனைத்து உறுப்புகளுக்கும் போகும். அப்ப ரத்தம் நடுநிலைமையா இல்லைன்னா அனைத்து உறுப்புகளும் முறையாக செயல்பட விடாது. அதான் உண்மை. ஒரு உறுப்பு வந்து உங்களுக்கு ஆக்சிஜனை மட்டும் எடுத்து கார்போ அதாவது உணவின் எரிபொருளை மட்டும் எடுத்து இயங்குறது கிடையாது. உறுப்புனா உறுப்பு எதால கட்டமைக்கப்பட்டது? செல்கள். அந்த செல்களுக்கு வான்காந்த ஆற்றலும் வேணும். அப்ப நீங்க ப்ராப்பரா அந்த உறுப்பு இயங்கலைன்னா வான்காந்த ஆற்றலையும் எடுக்க முடியாது. நம்ம உடம்புல இருக்கிற எனர்ஜியும் ப்ராப்பரா அது எடுக்க முடியாது. அப்ப நமக்கு என்ன ஆகும்? மனக்குழப்பம் ஏற்படும். மனக்குழப்பத்தினால நமக்கு மென்டல் அவுட் ஆயிரும். சரி, இந்த வான்காந்த ஆற்றல் தான் காஸ்மிக் பவர். வான்காந்த ஆற்றல் காஸ்மிக் பவர்னு சொல்றது. காஸ்மிக் பவர் வான்காந்த அந்த வானத்திலிருந்து விண்வெளியிலிருந்து சக்தியை வந்து இந்த உடம்பு எடுத்துக்கொள்கிறது. வணக்கம். இது பல கோடி ஆண்டாக இயற்கையால் உண்டாக்கப்பட்டது. என்னது? இது யாரும் தர தேவையில்லை. இதுக்கெல்லாம் எந்த மேஜிக், எந்த மாயம் மந்திரம், எந்த கடவுள் அருள் தேவையில்லை. என்ன தேவையில்லை? எந்த கடவுள் அருள் தேவையில்லை, எதுவும் தேவையில்லை. இயற்கையில் அப்படி கிடையாது. கடவுள் நம்பிக்கை இருக்கு, நம்பிட்டே இருக்க வேண்டியதான். அதெல்லாம் இயற்கைக்கு பொருந்தாது. ஆனா நீங்க பிரிவுல வச்சுக்கலாம். என்னது? இந்த இயற்கை நோக்கி போறதுக்கு தான் வேணும்னு கடவுள் ஒண்ணு வச்சானுங்க. இந்த இயற்கை நோக்கி கீழ்த்தர மக்களுக்கு இது திருந்தணுன்றதுக்காக மேல ஏறி வரணும், அடுத்த படிக்கு வர்றதுக்காக தான், இந்த நிலையை அடையறதுக்காக தான் கடவுள்னு ஒரு பேரை சொல்றது. அதனாலதான் இந்த யோக சித்தர்கள் தனி சேனல். அவங்க பக்தியில வர மாட்டாங்க, கர்மத்துல வர மாட்டாங்க, ஞானத்துல வர மாட்டாங்க, யோகத்துல மட்டும்தான் வருவாங்க. அது இந்தியாவோட தமிழ்நாட்டில தான் இருக்கு, உலகத்துல எங்கேயுமே இருக்கு. புரியுதுங்களா? ஆகையினால வெள்ளைக்காரன் வந்து மாட்டிக்கிட்டான். வெள்ளைக்காரன் வந்து 200 வருஷம் நம்மளை கெடுத்தான், அவனையும் கெடுத்துக்கிட்டான், தன்னையும் கெடுத்து அவனையும் கெடுத்துட்டா மாதிரி. அதுதான் இப்ப வந்து வெள்ளைக்காரன் தனக்கு வந்த நோயை குணமாக்க முடியாது, உங்களுக்கு வந்த நோயையும் குணமாக்க முடியாது. வெள்ளைக்காரன் தனக்கு வந்த நோயை குணமாக்க முடியாது, உங்களுக்கு வந்த நோயை குணமாக்க முடியாது. நீங்க என்ன போய் குருடங்கிட்ட போய் மாட்டிக்கிட்டீங்க. எங்க போய் மாட்டிட்டீங்க? குருடங்கிட்ட போய் மாட்டிக்கிட்டீங்க. கெடுவான் கெடுவான் கேடு நினைப்பான்னு சொல்லிக்கிற பழமொழி கரெக்டா இருக்காது உலகத்துக்கு பொருள். சரி, இது எப்ப எனக்கு தெரியுதுன்னா, வெங்கடேசன் ஆராய்ச்சி பண்ணி அவர் தன்னுடைய உடம்பை வந்து நிரூபிச்சதுக்கு அப்புறம் எனக்கே புரியுது. அப்புறம் நான் இதுவரைக்கும் குருட்டு முண்டமா இருந்திருக்கேன். தமிழ் 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 பேசிட்டு குருட்டு முண்டமாவே நான் இருந்திருக்கேன். எனக்கு புரியல. அப்புறம் தான் வெங்கடேசன் புத்தகத்தை படிக்கும்போது தான் தெரியுது, ஒரு தமிழாசிரியர், ஒரு யோகி அல்லது இவங்க செய்யாத வேலையை இவர் செய்யறாரு, செய்யாத வேலையை இவர் செஞ்சிருக்காரு. அதான் விஷயமே. சரி, இப்போ இந்த வயிற்றுப்போக்கு எப்படி இருக்குது? வயிற்றுப்போக்கு நிறைய போகணும். வயிற்றுப்போக்கு நிறைய போய் கொல கொலன்னு போயிட்டே இருக்கும். புரியுதுங்களா? அந்த கொல கொலன்னு போச்சுனாவே உங்களுக்கு ப்ரெஷர் குறைஞ்சிடும். என்னது? எத்தனை இடம் போச்சு? 3 முறை போச்சு. இன்னும் அந்த நீரை மருந்து இரவுல எதுவும் சாப்பிடாதீங்க. அதான் 12 மணிக்கு 1 மணிக்கு சாப்பிட்டீங்களா, அவ்வளவுதான். நீங்க நாளைக்கு மதியானம் வரைக்கும் எதுவும் கிடையாது. நாளைக்கு மதியானம் வந்து கொஞ்சம் நல்ல காய்கறி நிறைய வணக்கி கொஞ்சம் அரிசி சோறு வச்சு சாப்பிட்டுருங்க. கொஞ்சம் அரிசி கட்டி போட்டு காய்கறி நிறைய வணக்கிடுங்க. நல்ல காய்கறி வணக்கி அது ஒரு கீரை, ஏதோ ஒரு கீரை வாங்கிட்டு வாங்க. ஏதோ ஒரு உங்களுக்கு கீரை ஒரு 200 கிராம் இருக்கணும், 250 கிராம் இருக்கணும். போட்டு அந்த கீரை நல்லா வணக்கி, தக்காளி வெங்காயம் போட்டு நல்லா வணக்கி விட்டு ஒரு கட்டி சோறு எடுத்து அதில் போட்டு பிணைஞ்சிக்கணும். பிணைஞ்சி ஒரு அப்பளை வச்சு சாப்பிடணும். புரியுதா? காலையில் வெறும் வயிற்றுல போய் செக் பண்ணணும். அந்த உடல் எடையை பாருங்க, வெயிட்டை பாருங்க, அதில் குறைஞ்சிடும். சர்ன்னு அந்த அந்த இனிமேல் எடை ஏறக்கூடாது. எடை வந்து இந்த 1/2 கிலோ குறைஞ்சது 1 கிலோ இப்படி குறைஞ்சிட்டே வந்து கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 20 விழுக்காடு 25. வயிறு வந்து வயிறு ஒட்டியான பாம்பு வயிறு மாதிரி மாறி வரணும். எப்படி? வயிறு பாம்பு வயிறு மாதிரி இருக்கணும். பூத உடல் சாப்பாடு சாப்பிடுங்க, அது சாப்பிட்டுக்கலாம். அதுதான் அது 12 மணிக்கு சாப்பிட்டுக்குங்க.
12 மணிக்கே 1 மணிக்கே சாப்பிட்டுங்க. அப்புறம் அதுக்கப்புறம் அடுத்த நாள் 12 மணி தான். எப்ப ஓகே. எப்ப முடிக்கிறீங்களா எப்ப முடிக்கிறீங்களா மீண்டும் அடுத்த 12 மணி நேரம் 24 மணி நேரம் வச்சாச்சுன்னா வேகமா குறைக்கணும். ஓ உங்களை 4 நாள்ல ப்ராஜெக்ட் முடிச்சாகணும். இன்னைக்கு 3வது நாள், நாளைக்கு 4 நாள் இம்ப்ரூவ்மெண்ட் வந்ததுன்னா அப்புறம் அடுத்த கட்ட உங்கள்கிட்ட பேசுறேன். சரியா? அதனால இதுதான் விஷயம். ஏன்னா வேகமா குறைக்குது. இப்ப வந்து ப்ரெஷர் கிடையாது. இப்ப வந்து 30க்கு வருது, 40க்கு போகுது, 50க்கு போய் மாதிரி 30க்கு வந்து காலையில செக் பண்ணி பாரு, ஒண்ணு இருக்கக்கூடாது. புரியுதா? இரவு வந்து தூங்குற வரைக்கும் தூக்க வரையும் மூச்சு பயிற்சி பண்ணிட்டே இருங்க. ஏன்னா இது வந்து சரி. எப்படின்னா அறுவை சிகிச்சை மேல, அதாவது ஒரு மயக்க மருந்து அறுவை சிகிச்சை பண்றவனை வந்து போட்ட மாதிரி தான், ஐசி வார்டில் போட்ட மாதிரி தான். அப்படிதான் இந்த உடம்பு பண்ணும். இன்னைக்கு கூட காலையில் ஒருத்தர் கூப்பிட்டாரு, இந்த வாயில தண்ணி ஒழுதுட்டே இருக்குன்னு ஒருத்தர் கூப்பிட்டாரு. இன்னைக்கு எங்க இருந்தோ கூப்பிட்டாரு, சென்னையில இருந்து யாரோ டிரைவர். ஆமா, யாரோ ஒருத்தர். நிறைய பேர் பாக்குறாங்க, மாட்டிக்கிட்டாங்க எல்லாருமே. சும்மா வாயில ஒழுதுட்டே இருக்கு, தண்ணி நிக்க மாட்டேங்குது அப்படிங்கிறாரு. சரி சரிங்க அப்படின்ட்டு நான் அப்புறம் சொன்ன அவர்கிட்ட சொல்லிட்டு, இதெல்லாம் அப்படிதான். என்ன 15 நாள் ரெஸ்ட் எடுக்க சொல்றீங்களா, வேலைக்கு போகணும். நான் சொன்னேன், வண்டி சீஸ் ஆயிடுச்சுன்னா வண்டி ஜாம் ஆயிடுச்சுன்னா, உள்ள பிஸ்டன் பிடிச்சிருச்சுன்னா அவ்வளவுதான். அங்க போய் பட்டறைக்கு போய் 5 நாள் கிளீன் பண்ணி மிஷினை கழட்டி கிளீன் பண்ணி போட்டா தான் ஓடு, இல்லாட்டா ஓடாது அப்படின்றாங்க. அப்ப என்ன பண்ணணும்? ஒழுங்கா 15 நாள் நீங்க வந்து வீட்டில் தான் இருக்கணும். அந்த வீட்டில் தனிமையில் இருக்கணும். நான் சொல்ற உணவை தான் சாப்பிடணும். அப்புறம் மெடிக்கல் ரிப்போர்ட்டை எடுத்துக்கோன்னு எவ்வளோ செலவாகுன்னு அப்புறம் எல்லாம் அனுப்பிச்சிட்டு அவருக்கு. புரியுதா? நான் சொன்னேன், இது வந்து டாக்டருக்கு படிக்கிறத தவிர வைத்தியம் கிடையாதுன்னு நான் சொல்லிட்டேன். இது டாக்டருக்கு படிக்கிறது வைத்தியம் கிடையாது அப்படின்ட்டு. சரியா? சொல்லுங்கம்மா தேவி, எப்படி இருக்கீங்க? சரி, இன்னைக்கு என்ன படிச்சீங்க தேவி? இன்னைக்கு என்ன படிச்சீங்க? நீங்க படிச்சது என்ன சொல்லுங்க. என்ன இன்னைக்கு ஏதாவது இன்னைக்கு படிச்சீங்கன்னா அதை சொல்லுங்க. இன்னைக்கு என்ன படிச்சீங்க? தினம் ஒரு பாடத்தை படிச்சு சொல்லுங்க. இன்னைக்கு என்ன படிச்சீங்களா படிக்கலையா? நேரம் இல்லையா? படிக்கல. இன்னைக்கு என்ன காட்டு வேலை தோட்ட வேலையா? உங்களுக்கு தான் கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா 24 மணி நேரம் உங்களுக்கு வந்து ஓய்வு கொடுத்தாச்சு. நீங்க அந்த வரும்பொழுது நீங்க படிச்சுட்டு வந்து சொல்லணுமே இல்லையா? சரி, உங்களோட இது பார்த்தேன், மின்சாரத்தை பார்த்தேன். பாத்தீங்கன்னா வெங்கடாச்சலம் அருமையா செஞ்சிருக்கீங்க. இந்த நாளையும் ஒன்னா சேர்த்துட்டீங்க. இந்த நாளையும் ஒன்னா சேர்த்தனால இந்த ஒண்ணு மாதிரி தான் காட்டும். அப்படிங்களா? நாளையும் ஒன்னா சேர்த்துட்டீங்க. நாளையும் ஒன்னா சேர்த்துட்டா அது ஒன்னா மாறிடும். அது ஒண்ணுதான் காட்டும். இப்ப தனித்தனி இது ஒண்ணு அது ஒண்ணு சேர்த்து ஏற்றுமா ஒரு லைனா ஒரே லைன் எடுத்துன்னு போகணுமா? ஆமா, அந்த பையன் பண்ணியிருந்த பாரு, அதான் கரெக்ட். அந்த பையன் பண்ணியிருந்த பாரு, அதான் சரி. அதுதான் சரி. இது வந்து எல்லாம் முறுக்கி விட்டீங்க. நீ செம்பு கம்பி ஒன்னா முறுக்கி விட்டீங்க, அலுமினியம் கம்பி ஒன்னா. அப்ப பாத்தீங்கன்னா அது ஒரு செல்லா மாறிடும். நீங்க செம்பு அலுமினியம் மாத்தினீங்கன்னா பையன் பண்ணதான் கரெக்ட். நீங்க எதுக்காக பண்ண எனக்கு தெரியல, ஆனா பையன் பண்ணது சரி. இதையும் காட்டுங்க. பாரு, இது வந்து ஒரு செல்லா மாறி. இது ஒரு கதை. இது வந்து ஒரு அருமையான அறிவியல். பாரு, காட்டுங்க. அப்படி மல்டிமீட்டர் தூக்கி காட்டுங்க. மல்டிமீட்டர் லேசா அப்படி காட்டுங்க. 81 காட்டுது. அதான் 800 மில்லி வோல்ட் காட்டுது. அப்படி திருப்புங்க. இந்த ஆம்பியர் காட்டுது. அப்படி திருப்புங்க. இந்த பக்கம் இல்ல, ரைட்டு திருப்புங்க. வலது பக்கம் திருப்புங்க. இந்த 20 மில்லி ஆம்புன்னு போட்டுருக்கு பாருங்க, திருப்புங்க. அப்ப 2 மில்லி ஆம்பு காட்டு பாருங்க. அதுல 20 இருக்கும் பாருங்க. வலது பக்கம் ரைட் சைடு பத்தி 20, அந்த 20 எடுத்து திருப்புங்க. வலது பக்கம் இல்ல வலது பக்கம் திருப்புங்க. இது வந்து 20 வோல்ட். அடுத்தது ஆம்பியர் காட்டுங்க. அப்படி திருப்பிட்டே வாங்க. வோல்ட்ல 20ன்னு காட்டும் பாருங்க. அந்த பக்கம் 20 எம்னு காட்டுறது, எம்ஏன்னு போட்டுருக்கும் பாருங்க. திருப்புங்க. 20க்கு திருப்புங்க. திருப்புங்க. அதுல திருப்புங்க. இங்க காட்டுங்க. 20 கிட்ட வச்சுட்டீங்களா? 20 கிட்ட பாருங்க. மில்லி ஆம்பியர் எவ்வளவு காட்டுது? கிட்டத்தட்ட 30 மில்லி ஆம்பு காட்டுது. 30, 37, 38 காமிக்குது. இது மில்லி ஆம்பு. புரியுதுங்களா? அப்ப 800 மில்லி வோல்ட்டும் 30 மில்லி ஆம்பு காட்டுது. இந்த தூய தண்ணியில இவ்வளவு வேலை நடக்குது பாருங்க. அப்ப இது வந்து ஒரே ஒரு மூலக்கூறு தான். இது மொத்தத்துக்கு இது ஒரு மூலக்கூறு தாங்க. ஒரே ஒரு மூலக்கூறு. இது வந்து ஒரு இது பாத்தீங்கன்னா 2 மாசத்துக்கு எரிஞ்சிட்டே இருக்கும். 2 மாசத்துக்கு சப்ளை வரும். எத்தனை மாசத்துக்கு? 2 மாசத்துக்கு. எப்ப வச்சாலும் வந்துகிட்டே இருக்கு. இதான் இன்னைக்கு நான் இன்னைக்கு ஒரு இதே வந்து நீங்க ஒரு இதே வந்து செம்பு கம்பியுமே, இந்த இதே வந்து பாத்தீங்கன்னா ஒரு வெள்ளி கம்பியும் ஒரு ஜிங்க் கம்பி இருக்கு இல்லையா, அந்த ஜிஐ கம்பி வச்சீங்கன்னா இன்னும் அதிகமா வரும். என்னது? காப்பரோட அது அதிகமா இருக்கும். ஆமா, வெள்ளியும் ஜிங்க் வந்து பயங்கரம் அதிகமா வரும்.
ஏன்னா இது இயற்கையில் இருக்கிற உண்மை. அப்ப ஒவ்வொரு ஒவ்வொரு பொருளுக்கும் ஒவ்வொரு பண்பு இருக்கு. எனக்கு ஒரு பண்பு இருக்குது, உங்களுக்கு ஒரு பண்பு இருக்குது, அவருக்கு ஒரு பண்பு இருக்கிற மாதிரி தங்கத்துக்கு ஒரு பண்பு இருக்குது, வெள்ளிக்கு ஒரு பண்பு இருக்குது, ஈயத்துக்கு ஒரு பண்பு இருக்குது. இதுக்கெல்லாம் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு கேரக்டர் இருக்கு. இதை நீங்க பயன்படுத்திட்டீங்கன்னா நம்ம வந்து அதனுடைய அறுவடை பண்ணிக்கலாம். இது வந்து சும்மா, அதாவது உலகத்துல முதல் முறையாக தண்ணீர், உலகத்துல முதல் முறையாக இது வந்து தண்ணீர் என்பது ஜெனரேட்டரா மாறுது. அது எலக்ட்ரிக் ஜெனரேட்டரா மாறுது. வாட்டர் இஸ் எலக்ட்ரிக் ஜெனரேட்டர். வாட்டர் இஸ் எலக்ட்ரிக் ஜெனரேட்டர். ஆமா, சரி. எலக்ட்ரிக் ஜெனரேட்டர் பார்த்து சுத்திட்டு இருக்கோம். ஜெனரேட்டர் பார்த்து டர்ன்னு வட்டம் அடிச்சிட்டு இருக்கு. இங்க எதுக்கு கேட்கலாம், என்ன ஜெனரேட்டர்னு வட்டம் அடிக்கையோ? தண்ணி வட்டமடித்து கொண்டிருக்கிறது. தண்ணி வட்டம் அடித்துக் கொண்டு அதிர்வு அதிர்வு அது அதிர்வே தான் அது ஒரு வட்டம். அந்த அதிர்வு தான் வட்டம். ஏன்னா உள்ள உண்மையாலுமே ஒவ்வொரு மூலக்கூறும் வட்டம் அடித்து கொண்டுதான் இருக்குது. எப்படி சூரியன், இந்த பூமி சூரியன் சுத்துற மாதிரி ஒவ்வொன்றும் சுத்திட்டு இருக்குது. இது யாருக்குமே தெரியாது, யாருக்குமே தெரியாது. அப்படி சுத்தம்னா அது மட்டும் இல்ல, ஒரு வினாடிக்கு 3 லட்சம் கிலோமீட்டர் வேகத்துல வெளியே வருது. ஒரு வினாடிக்கு 3 லட்சம் கிலோமீட்டர் வேகத்துல வெளியே வந்தா தான் அந்த கம்பி வழியே மின்சாரம் வெளியே வரும். அப்ப எத்தனை கிலோமீட்டர் வேகத்துல வெளியே வருது? இப்படிங்கிறதுக்குள்ள 3 லட்சம் கிலோமீட்டர் வேகத்துல கோடிக்கணக்கான போட்டான் வெளியே தரணும். உள்ள வந்து கோடிக்கணக்கில் வெளியே வந்துட்டு இருக்கு. கோடிக்கணக்கில் வெளியே வந்துட்டு இருக்குது. அது ஆம்பியர் பாது எவ்வளவு கேட்டது வருங்க. இப்ப அப்படி கொஞ்சம் படிப்படியா குறையும், மறுபடியும் கூடும், மறுபடியும் குறையும், மறுபடியும் கூடும். மல்டிமீட்டர் வச்சீங்கன்னா குறையும், மல்டிமீட்டர் கொஞ்ச நேரம் வச்சீங்கன்னா டக்கு டக்குன்னு குறைஞ்சு போயிடும். கழட்டி வச்சுட்டு மறுபடியும் பாத்தீங்கன்னா டக்கு டக்குன்னு ஏறும். அப்ப மல்டிமீட்டர் அதை பயன்படுத்திக்குது. மல்டிமீட்டர் ஒரு பல்பு மாதிரி, அது எனர்ஜி எடுத்துக்குது. என்னது? ஆமா, அது எனர்ஜி எடுத்து அதனால வேலை செய்யுது. அது கரெக்டா சொல்றீங்க. எனர்ஜி எடுத்து தான் காட்டும். அது இருக்க செலவு பண்ணிக்கும், செலவு பண்ணித்தான் அது காட்டும். அது எனர்ஜியும் எடுத்துக்கும், எவ்வளவுன்னு காட்டும். இது அப்ப இப்ப கட் பண்ணிட்டு எடுத்து இப்படி காமிச்சிட்டே இருக்கு. அதை விட லைட் வச்சு பார்த்தா ஆச்சரியமா இருக்கும். எல்இடி லைட் வச்சு லைட் இருக்குது. ஆனா வச்சுக்கிறேன் எல்இடி லைட். ஆனா எரியல, நான் அது லைன் வேற கொடுக்குறேன். எல்இடி லைட் வச்சுக்கிறேன். ஆமா, அது வேற ஒன்னொன்னு முறிக்கிட்டு நான் காமிக்கிறேன். ஆமா, அது முறிக்கிட்டு நீங்க தனியா போடுங்க. அந்த பயம் பண்ண அது கரெக்ட் தான். அது முடிச்சுட்டு அந்த ஒரு செம்பு கம்பி இருக்கும், ஒரு அலுமினி கம்பி இருக்கும். அதுல பாத்தீங்கன்னா அதுல அந்த எல்இடியில பாத்தீங்கன்னா வளர்த்தியா இருக்கிறது வந்து பிளஸ் வச்சுங்க. அது வளர்த்தியா இருக்கிறது செம்புல முறிக்கிறோம்னு, குட்டையா இருக்கிறது வந்து அலுமினியத்துல முறிக்கிட்டீங்கன்னா பலாறு எரியும். இவ்வளவுதான். சரி, அது ஒரு 10 நிமிஷம் கழிச்சு பார்த்தீங்கன்னா குறையும், மறுபடியும் கூடும், மறுபடியும் குறையும், மறுபடியும் கூடும். அப்படி குறைஞ்சு கூடிட்டே இருக்கு. அப்படியே சாகிறதே இல்லைன்னு தெரிஞ்சு போச்சு. இதெல்லாம் எந்த பாடத்திட்டத்திலையும் கிடையாது. இதைத்தான் நம்ம இதை நோபல் பரிசே வாங்கலாம், நோபல் பிரைஸே வாங்கலாம். யார்கிட்ட வேணும் காட்டலாம். இதை வந்து டெவலப் பண்றது வேற முறை. இப்ப வந்து வோல்ட் கண்டுபிடிச்சாச்சு. வோல்ட் வந்து 100 வோல்ட் 1000 வோல்ட் எடுக்கலாம், 1000 வோல்ட் எடுக்கலாம். 1000 டிராப் வச்சு 1000 வோல்ட் எடுக்கலாம். உலகத்திலே வந்து 1000 வோல்ட் வச்சு 1000 டிராப் எடுக்கிறது நம்ம தான் கண்டுபிடிச்சிருக்கோம். 1000 வோல்ட்டுக்கு 1000 டிராப் நம்பவே முடியாது. என்னது? நீங்க வச்சிருக்கீங்க இல்லையா, ஒவ்வொரு டியூப்லயும் பாத்தீங்கன்னா அது ஒரு டிராப் தான் கணக்கு. ஒரு டிராப் இல்ல, ஒரு மூலக்கூறு தான் கணக்கு. சிங்கிள், கண்ணுக்கு தெரியாத அணுதான் கணக்கு. அதுல அந்த இடத்துல வைக்க முடியாதுங்கிறதுக்காக நம்ம ஒரு கிராம் தண்ணி ஊத்தி இருக்கிறோம். அதாவது கண்ணுக்கு தெரியாத இடத்துல ஒரு 2 பொருளை வைக்க முடியாது அப்படிங்கறதுக்காகத்தான் என்ன பண்ணிருக்காங்க, 1 கிராம் தண்ணி ஊத்திருக்கான். நீங்க 1 கிராம், நீங்க 1 லிட்டர் வச்சாலும் எவ்வளவுதான் காட்டு. என்னது? 1 லிட்டர் வச்சாலும் அவ்வளவுதான் காட்டு. வச்சு பாருங்க. நீ அதனாலதான் சொன்னீங்க, நாளைக்கு முறுக்குனீங்க இல்லையா, நாளைக்கு முறுக்குனாலும் அது ஒண்ணுதான். நீங்க ஒரு சொம்பு தண்ணியில வச்சு பாத்தீங்கன்னா புள்ளி 7 தான் காட்டும். இவங்க நினைச்சுக்காங்க, ஓ ஒரு மூலக்கருக்கு புள்ளி 7ன்னா ஒரு சொம்புடரே அது ஒன்னத்தான் எடுத்துக்கும். அப்பதான் புரிஞ்சுக்கிட்டேன். அது ஒரு சொம்புல காட்டுத, ஒரு கண்ணுக்கு தெரியாத ஒரு மூலக்கூறுடைய வெளிப்பாடு. இது என்ன ரகசியம் தெரியுமா? பயங்கரமான ரகசியம் இது. அப்படின்னா கடவுள் அருள்ங்கிறான் பாரு, அப்படி சொல்றான் பாரு, அந்த கடவுள் துகள் அப்படிங்கிற மாதிரி இது. இந்த துகள் தன்னை வெளிப்படுத்திக்கிறது. எங்கிட்ட சிக்கிடுச்சு, வசமா சிக்கிடுச்சு எங்கிட்ட. இப்ப நான் கேட்கற கேள்விக்கு எந்த விஞ்ஞானியும் பதில் சொல்ல முடியாது. நான் கேட்கற கேள்விக்கு என் பொண்ணே வந்து அஸ்ட்ரோபிசிக்ஸ் படிக்கிறாங்க, நான் கேட்க பதில் சொல்ல முடியாது. எனக்கு தெரியும் பிசிக்ஸ்ல அந்த சப்ஜெக்டே கிடையாது, பிசிக்ஸ்ல இந்த சப்ஜெக்டே இல்லை. அதனாலதான் அன்னைக்கு வந்து இதுல சவுதியில இருந்து ஒரு என்ஜினியர் வந்திருந்தாரு, அவருக்கு அனுப்பிச்சாச்சு. அவர் பார்த்துட்டாரு, ரொம்ப நல்லா இருக்குது, நான் செய்யறேனாரு. செய்யறதுக்கு எவ்வளவு நேரம் ஆகுது? 10 நிமிஷம் தான் ஆகும். அவர் வந்து லேப்ல தான் இருக்காரு, பெட்ரோ கெமிக்கல் லேப்ல நினைக்கிறேன். சரி இருக்கட்டும், இப்ப நான் விஷயத்துக்கு வர்றேன். இப்ப வந்து அப்புறம் பாரு, அந்த வயிற்றுல பாருங்க, அவருக்கு வயிற்று போக்குன்னு வந்திருக்குது. வயிற்று போக்கு கொலன்னு போயிருக்குது. அப்போ உப்பெல்லாம் போயிட்டு இருக்குது, உப்பெல்லாம் தேவையற்ற உப்பு போகுது. இப்ப வந்து இதை டிசென்ட்ரி நினைக்க கூடாது, உடம்பு வந்து வெளியேற்றுது.
அப்ப அது உதவி செய்யணும். அப்ப என்ன பண்ணணும் தெரியுமா? எந்த வகையான திடப்பொருளும் போடாம அதுக்கு உதவி செய்யணும். உதவி செஞ்சு வாயில கசப்பு வருமா, நாளைக்கு காலையில் பார்த்து பயங்கர அந்த வாடை அடிக்கும், நாற்றம் பின்ன வாடை அடிக்கும், அந்த கசப்பு இருக்கும். அந்த கசப்பு எடுத்து விடணும். எடுத்துறதுக்கு அப்புறம் வெறும் வயிற்றுலயே போடணும். போட்டு இடையில பாட்டு செக் பண்ணிட்டு அமைதியா பண்ணிட்டே இருங்க. அப்ப நீங்க தண்ணி குடிச்சிட்டே வாங்க. அந்த எலுமிச்சம்பழம் சாறு கொஞ்சம் இடையில சாப்பிட்டுங்க. அப்புறம் 12 மணி வரைக்கும் அப்படியே பொறுமையா இருங்க. அப்பவே வெறும் தண்ணியே போடுங்க. 12 மணிக்குள்ள வாந்தி வந்தாலும் வரலாம், வந்தா ரொம்ப நல்லது. சரியா? வரலனாலும் பரவாயில்ல. நீங்க என்ன பண்றீங்கன்னா, ஒரு கீரை சோறு நல்ல கீரை நிறைய வாங்கிட்டு வந்து ஒரு கத்தை வாங்கிட்டு பொடி பண்ணி அரைக்கிற எந்த கீரையோ, உங்களுக்கு என்ன பாலக்கீரை எந்த கீரைன்னு வச்சுக்கலாம். அல்லது ஏதோ ஒரு காய் உங்களுக்கு என்ன சொரக்காய், பீக்கங்காய், அவரைக்காய், புடலங்காய், பீக்கங்காய், பீட்ரூட்டு, கேரட்டு, அல்லது பீன்ஸ் பொரியல், முட்டைக்கோஸ் பொரியல் ரொம்ப நல்லா இருக்கு. முட்டைக்கோஸ் பொரியல், பீன்ஸ், முட்டைக்கோஸ், கேரட் மூணையும் போட்டு பொடி பண்ணி நறுக்கி பொரியல் பண்ணி அப்படி சோறு போட்டு நல்லா வணக்கி, நல்லா கடலப்பருப்பு உளுந்தம்பருப்பு போட்டு நல்லா வணக்கி ஒரு ஊறுகாய் வச்சு ஒரு பட்டை கிளப்பிடுங்க. ஊறுகாய் வச்சு நல்லா சுவையா நல்லா தக்காளி ஊறுகாய் ஏதாவது ஊறுகாய் வச்சு ஒரு அப்பளம் வச்சு சுட்டு அப்புறம் வந்து சாப்பிட்ருங்க. புரியுதா? சாப்பிட்டு முடிச்சுட்டா முடிஞ்சு போச்சு. இப்போ ஏன்னா இந்த 24 மணி நேரம் வயிற்றுக்கு ஓய்வு இருக்கிறப்ப உள்ளே இருக்கிற விஷம் பூரா என்ன ஆகுது, சிறுநீர்ல பிரிஞ்சாகணும். அப்ப என்னன்னா உள்ள இருக்கிற விஷம் பூரா ரத்தத்துல வந்து கரைஞ்சிட்டே இருக்கும். ரத்தத்துல வந்து சேர்ந்துதான் வெளியே போகும். அப்ப ரத்தத்துல சேரப்ப மயக்கம், கிருகிருப்பு, சோர்வு, ஐயோ என்னமோ ஆயிப்போச்சுன்னு நினைப்போம். அது ஏற்கனவே இருந்தது ரத்தத்துல வந்து கலந்து அது சிறுநீர்ல போகும். அப்ப சரி இருக்கிறது வெளியேற்றுது, மீண்டும் சேர்த்தாம பாத்துக்கணும். நீங்க என்ன பயந்துட்டு போய் என்ன பண்ணுவீங்க, அதே தப்ப பண்ணுவீங்க. அதே தப்ப அதனாலதான் இந்த 15 ரொம்ப கடுமையான இது வந்து எப்படின்னு கேட்டீங்கன்னா ரிப்பேர் பண்ற வேலை. ரிப்பேர் பண்ணி செடியாயிடுச்சுன்னா நீங்க உங்க சராசரி வேலையை பார்க்கலாம். சரியா? ஆனா இதே வந்து ஒரு பேங்க் மாதிரி இருந்தீங்க, நீங்க ஒரு வங்கி ஊழியரா இருந்தீங்க, ஒரு பேங்க் ஸ்டாஃபா இருக்கிறீங்க, ஒரு ஆசிரியரா இருக்கீங்கன்னா அதெல்லாம் பார்த்து சும்மா அப்படி கையெழுத்து போட்டு சம்பளம் வாங்க. அவனுங்களா இருந்தா போய் அப்படி உட்காந்துட்டு சீட்ல உட்காந்துட்டு எந்த வேலையுமே இல்லையே. அவனுக்கு போண்டா திங்கிறது டீ குடிக்கிறத அவனுக்கு என்ன வேலை? அவனுக்கு வந்து உட்காந்து செய்யலாம். மூட்டை தூக்குறவன் செய்யக்கூடாது, வண்டி ஓட்டுறவன் செய்யக்கூடாது, கடிதம் உடல் உழைப்பு செய்யறவனும் செய்யக்கூடாது. அவனெல்லாம் 15 ரிப்பேர் ஆகி போச்சு, வண்டியே ரிப்பேர் ஆகி போச்சு, வண்டி சீஸ் ஆகி போச்சு. அவன் ஆஸ்பத்திரியில போட்டு கரெக்ட் எடுக்கிற மாதிரி அவன் ஒர்க் ஷாப்ல போட்டு பெண்ட் எடுக்கிற மாதிரி ஒர்க் ஷாப்ல பெண்ட் எடுக்கணும். பெண்ட் எடுத்து கிளீன் பண்றதுக்கு ஒரு 15 நாள் ஆகும். ஃபர்ஸ்ட் இது வந்து எப்படின்னா உயிரை தக்க வைக்கிறதுக்கான போராட்டம். அதுக்கப்புறம் அந்த எனர்ஜி வர ஆரம்பிச்சிடும். அந்த எனர்ஜி வெளியிருந்து உள்ள போக ஆரம்பிச்சிது. உள்ள போகிறத வந்து தடை செஞ்சு வச்சிருக்கு. எனர்ஜி போயிட்டு தான் இருக்குது. நீங்க என்ன பண்ணிருக்கீங்கன்னா எல்லா இடத்துல அடப்பு உண்டாக்கி வச்சிருக்கீங்க. அது மருந்து வேற போட்டிருக்கிறீங்க. நீங்க என்ன மருந்து போட்டாலும் வெளியே எடுத்துருவோம். நீங்க இந்த இரவு மருந்து சாப்பிடுறீங்க, ரைட்டு. அது காலையில பார்த்து நாக்கில் மஞ்சளா வந்து படிச்சிருக்கும். அந்த மஞ்சளா இருக்கிறதுல வந்து அந்த மெடிசனும் கொஞ்சம் கலந்துருக்கும். நீங்க தின்னது வெந்தது வேகாதது கொஞ்சம் கலந்துருக்கும். எல்லாம் கலந்துருக்கும். கோலை வந்து கலந்துருக்கும். எல்லாம் கலந்துருக்கும். அதைத்தான் நீங்க பல்லு வளைக்க எடுக்கிறீங்க. இப்ப நாம என்ன பண்றோம், நீர்பயிற்சி பண்ணிட்டு இது அதை மட்டும் படிச்சு நான் நிறைவு செய்யறேன். அதாவது 71ஆம் பக்கம் 71ஆம் பக்கம் படிங்க. புத்தகம் வச்சிருக்கீங்களா தேவி? இருக்குங்க ஐயா. அது அவங்களுக்காக ஒரு நிதானமா படிங்க, அவங்களுக்கு சொல்லிக் கொடுங்க. விண்வெளியிலிருந்து உடலுக்கு சக்திங்களாங்க ஐயா, 5ஆம் பாடம்ங்களா? ஆமா, அதே 5ஆம் பாடத்துல இந்த 4 அப்படியே படிச்சிருங்க. அப்படியே படிச்சுட்டு இந்த கடைசி வரைக்கும் வாங்க, பொறுமையா படிங்க. சிலேத்துவம் இல்லாத உணவு வகையினால் சிகிச்சை அளிக்கும் முறை மனித உடலின் ஆரோக்கியம் முதன்மையாகவும் நேரடியாகவும் அவன் உண்ணும் ஆகாரத்தை பொறுத்தது அல்ல. ஆனால் அது மனித உடல் என்கிற இயந்திரம் எந்த அளவுக்கு சளியினாலும் விஷப்பொருள்களாலும் அடைபட்டு நிரப்பப்பட்டு அதன் செயல்திறன் தடைபட்டு இருக்கிறது என்பதை பொறுத்தது. அது செயல்திறன் தடைபட்டு இருக்குது. நீங்க என்ன பண்ணி இருக்கிறீங்க, முதல்ல ஆரோக்கியம் என்பது நேரடியாகவும் மறைமுகமாகவும் உண்ணும் ஆகாரத்தை பொறுத்தது அல்ல. நீங்க என்ன தின்னாலும் ஆரோக்கியம் வராது. மாம்பழம் தின்னாலும் ஆரோக்கியம் வராது. அப்புறம் என்ன வேற ஏதாவது சொல்லுமா? மாம்பழம், ஆடு, மாட்டுக்கறி, மாம்பழம் எதை தின்னாலும் ஆரோக்கியம் மட்டும் வரவே வராது. மாம்பழம் தின்னாலும் வராது, மாட்டுக்கறி தின்னாலும் வராது, ஆட்டுக்கறி தின்னாலும் வராது. புரியுதா? ஆரோக்கியம் என்பது உலகத்துல எங்கேயும் விற்கப்படுவதில்லை. அது இயற்கை ரகசியத்தை புரிந்து கொண்டால் மட்டும்தான் வரும். ஏன்னா அது சாகா நிலைக்கு கொண்டு போகுது. இதுதான் சாகா கலை. சாகா கலைன்னு சொல்லிட்டு எவனாச்சும் ஏமாத்துற மாதிரி அவனை செருப்பாடு போடுங்க முதல்ல. புரியுதா? எவனாச்சும் சாகா கலைன்னு சொல்றான்னு வச்சுக்க, அவனை செருப்புல போடுங்க முதல்ல. அவன் என்ன தெரியுமா, ஆகாரத்தை நிறுத்தி காட்டணும். என்ன காட்டணும்? வாயை மூடிட்டு காட்டணும். ஆகாரத்தை நிறுத்தி காட்டணும். அவனை எவனாச்சும் சொன்னா போடுங்க, அவனை செருப்புல போடுங்க. புரியுதா? ஆகாரத்தை வாயை மூடிட்டு நிறுத்தி காட்டணும். அதை என் முன்னாடி நிறுத்தி காட்டணும். இந்த புத்தகத்தை வச்சு என் முன்னாடி நிறுத்தி காட்டணும். முடிஞ்சா சேலஞ்சு பண்ணட்டும். புரியுதா? இந்த மாதிரி புரட உடம்பு நிறைய இருப்பான்.
மூணாம் கண்ணை காட்டுறேன், ஏழாம் கண்ணை காட்டுறேன், கபத்தை எடுக்குன்னு சொல்லாம அதெல்லாம் போடுங்க, செருப்புல போடுங்க. புரியுதா? அந்த அடிபட்ட முண்டமே 25 வருஷம் இந்த புத்தாயம் இருக்குதுல்ல, வாங்கி வச்சுட்டு மூடிட்டு கம்முன்னு இருக்கிறீங்களா? ஒழுங்கா படிக்கணுமே இல்லையா? எல்லாத்துக்கும் தெரிஞ்சவன் சொல்லிக் கொடுக்கணுமே இல்லையா? தெரிஞ்சவன் சொல்லிக் கொடுக்கணும். தெரிஞ்சே பல பேர் சொல்லிக் கொடுக்காம இருக்கானுங்க. அதெல்லாம் அயோக்கியத்தனம். அவங்கள என்னதாங்க தெரியுமா? அவன் இயற்கைக்கு முன்னாடி சுக்குநூறா போயிடுவாங்க. அவங்கள அங்க அப்படித்தான் இருப்பாங்க. நம்ம அதை சொல்லக்கூடாது. இருந்தாலும் உண்மையை மறைக்க கூடாது. ஆனா உண்மை வெடி வந்து போய் இன்னைக்கு யூடியூப்ல பேசினா இல்லையா, பட்டையை கலப்பம் எல்லாத்துக்கும், மண்டையை குடையும் எல்லாத்துக்கும். அதனாலதான் இதுதான் நேரடி வகுப்புன்னு பேரு. ஆக அறிவியலை வந்து யாரும் தடை செய்யக்கூடாது. அறிவியலை வந்து இதென்ன மாய மந்திரம், மேஜிக். அது என்ன சாகாக்கலைன்னு? என்ன சாகாக்கலை? இது எவன் சாகாம இருக்கிறீங்க? யார்கிட்ட கதை விடுறாங்க சாகாக்கலைன்னு சொல்லிட்டு கடலார் சொன்னாரு சொல்றீங்க. அவர் ரைட்டு. இதுக்கப்புறம் என்னடா சாகாக்கலை? பூரிய பொங்கல் நின்றுட்டு சாகாக்கலைன்னு சொன்னா யார் ஏமாத்திட்டு இருக்கிறீங்க? குசு போட்டுட்டு இருக்கிறீங்க உட்காந்துட்டு. காலையில பீய பெண்டுட்டு, மத்தியானம் பீய பெண்டு, ராத்திரி காப்பி குடிச்சிட்டு தயிரை தின்னுட்டு வரவனுக்கு சோத்தை போட்டு நீயும் சோம்பேறி, அவனும் சோம்பேறி. என்னது? எப்படியே பிச்சை எடுக்க வேண்டியது, எவனா பணம் கொடுக்க வேண்டியது, எவங்கூட பிச்சை எடுக்க வேண்டியது, எப்படியோ திருட வேண்டியது. அந்த காசை கொண்டு வந்து வாங்க சோறுதுன்னு. என்னடா சோறுக்கு ஆரோக்கியம் என்ன சம்பந்தம்? அதான் முதல் பாயிண்ட். என்னது? சோத்துக்கும் உணவுனால ஒண்ணுதான், சோறுனால ஒண்ணுதான். என்னது? அப்புறம் என்ன நீ ஆரோக்கியம் தானம் கொடுக்குற? கிழிச்சு நீ சோத்து தானம் கொடுத்தேன்னு அவனுக்கு சோத்து தானம் கொடுக்கல. நீ என்ன பண்ற? நோயை தானம் பண்ற. என்னது? உணவத்தின நோய். இருங்க, உணவத்தின் உனக்கு நோய் வந்ததே இல்லையா? உணவத்தின் உனக்கு நோய் வந்தது, அந்த உணவத்தை அவனுக்கு கொடுக்குற. அப்ப உனக்கு வந்த நோய் அவனுக்கு வருமா வராதா? கண்டிப்பா. அப்புறம் என்ன நோய்? இப்ப நீ உணவு தானம் கொடுக்கல, என்ன தானம் கொடுக்குறீங்க? நோயை தானமா கொடுக்குறீங்க. புரியுதா? சரி, இப்ப படிங்க. மனித உடல் தன்னிடம் ஆரோக்கியமான ஒரு திசுவை கூட வெளியேற்றுவதோ, எரிப்பதோ அல்லது உபயோகப்படுத்துவதோ கிடையாது. மனித உடல் எந்த அளவுக்கு சுத்தமாகவும் கழிவுப் பொருள் சேர்ந்து அடைபடாமல் இருக்கிறதோ அந்த அளவுக்கு சுலபமாகவும் நீண்ட நாட்களுக்கு தண்ணீரையும் காற்றையும் மட்டுமே உணவாக கொண்டு நீங்கள் உபவாசம் இருக்க முடியும். எத்தனை காலம் கழித்து பட்டினி என்பது ஆரம்பிக்கிறது என்பது இதுவரை யாருக்கும் தெரியாது. உடல் நல்ல சுத்தமான நிலையில் உள்ள போது அது காற்றில் இருந்து நைட்ரஜனை எடுத்து புரோட்டீனை தனக்கு தயாரித்துக் கொள்கிறது. அதாவது சுத்தமான உடல் ஒரு நடமாடும் தாவரத்தை போல வாழ வல்லது என்று டாக்டர் குறிப்பிடுகிறார். கழிவு பொருள்களும் விஷப்பொருள்களும் இல்லாத ஒரு மனித உடலுக்கு மேற்படி சுத்தமான மனித உடல் என்ற இயந்திரத்திற்கு அது அவ்வப்போது உபயோகப்படுத்தப்படும் தண்ணீரை மட்டும் கொடுத்து வந்தால் நீங்கள் உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் ஆத்ம ரீதியாகவும் மேலான நிலைக்கு உயர்வடைவீர்கள். இப்ப வந்து இந்த உடம்பு வந்து அவ்வப்போது பயன்படுத்தும் தண்ணீர். நீங்க தண்ணீர் குடிக்காம இருந்தீங்கன்னா 3 வேளை மூக்கு பிடிச்சி சோத்தை தின்னுக்க வேண்டியது. அப்புறம் கசப்பு வராம என்ன பண்ணும்? எனக்கும் தெரியாது. எனக்கும் 25 வருஷம் தெரியாது. வெங்கடேசன் ஒருத்தர் இல்லைன்னா தமிழ்நாட்டு உலகத்துல வைத்தியங்கிறதே கிடையாது. எங்க போய் குணமாக்குவீங்க? யார்கிட்ட போய்? தமிழ் நல்ல வேலை தமிழர்கள் தப்பிச்சுட்டோம் நாம. இதே இந்திக்கான் இருந்தது, கன்னடத்துக்காரர் இருந்தது நாசமா போயிருக்கு. என்னது? குட்டிச்சவரா போயிருக்கு. அவளுக்கு அந்த கல்வியே கிடையாது. தமிழ்ல மட்டும்தான் இந்த கல்வி இருக்குது. திருமந்திரம் தமிழ்ல தான் இருக்குது. பதஞ்சலியும் தமிழ்ல தான். பதஞ்சலி தமிழ்நாட்டுக்காரர் தான், ஆனால் சமஸ்கிருதத்தில் எழுதினாரு. தமிழ்நாட்டுலதான் வந்தாரு. திருமலரும் தமிழ்நாட்டு வடக்கில் இருந்து திக்கன் நோக்கி வராங்க. அப்ப வட இந்தியா தென்னிந்தியான்னு சொல்றோம் இல்லையா? அந்த மாதிரி வட தமிழ்நாட்டுல இருந்து தென் தமிழ்நாட்டுக்கு வராங்க. நான் சொல்றது 3000 ஆண்டுக்கு முன்னாடி. அங்கிருந்து வந்து இவர் என்ன பண்றாரு? இதை பூரா தமிழிலிருந்து பிறந்த சமஸ்கிருதத்தில் எழுதுறாரு. தமிழ் உலகத்தின் மூத்த மொழியான தமிழ் எழுதுறாரு. இந்த 2 தமிழ்ல தான் இருக்கு. அப்புறம் மொழிபெயர்ப்பும் தமிழ்ல தான் இருக்கு. ஆக நல்லா சிக்கிட்டாங்க. ஏன்னா அதே போல இந்த பகவத்கீதைன்னு சொல்லப்படுகிற ஒரு நூல்ல ஆகாரத்தை விட்டவன் எவனோ அவன் தான் இயற்கையை உணர முடியும்னு எழுதியிருக்கான். இங்க எவனாச்சும் ஒருத்தர் செய்ய சொல்லுங்களாம் பாக்க. இந்த ஜங்குன்னு குதிக்கிறான் பாரு, சங்கிகள் சொல்றீங்க, யாராவது சங்கிங்கிறீங்க, அப்புறம் பிஜேபிக்காருங்க என்னென்னமோ சொல்றானுங்க. நமக்கு ஒன்றும் புரிய மாட்டேங்குது, யாருன்னே தெரியல. இவனுங்களும் ஒரே வேலை உண்பான் யோகிக்கு வந்தாவே சரியா போகும். ஒரே ஒரு வேலைக்கு உண்பதுக்கு வந்தாவே எல்லா ஆணவமும் அடங்கி விடும். எல்லா ஆணவமும் எல்லாம் தின்னுக்க வேண்டியது, கண்டது தின்னுக்க வேண்டியது. நாட்டுக்கு முன்னேற்றத்துக்கு விட்டு போட்டு, புதிய கண்டுபிடித்து விட்டு போட்டு, ஆரோக்கியத்தை பேசுறதை விட்டு போட்டு, எதோ போட்டு நாட்டை குழப்பம் பண்ணிட்டு இருக்காங்க. இதுதான் இயற்கை எப்பவுமே வந்து மக்களை அமைதியா இருக்க விடாது. அதை வந்து இப்படித்தான் சாபக்கேடு. இந்த வந்து தீய மனம், இந்த பிசாசுதான் இந்த வேலையெல்லாம் பண்ணும். அதாவது உருப்படா மக்களை குழப்பம் பண்றது, உருப்படாத வேலையை பண்றது, கலவரம் பண்றது, இதெல்லாம் பிசாசு பண்ற வேலை.
பிசாசுன்னு யாரு தெரியுமா? மனிதன் தான் பிசாசு. என்னது? வேற எங்கேயும் இல்லை, எதுவுமே இன்னொரு இடம் இல்லையா, ஆஹ் எல்லாம் இங்கதான் இருக்குது. ஆமா, வெட்டுறது, குத்துறது, கொலை பண்றது, சண்டை போடுறது, அவனை அடுத்தவனை அடுப்பறிக்கிறது, அவன் தலையில குண்டை போடுறது, குண்டை கட்டிட்டு சாகிறது, இதெல்லாம் பிசாசுங்கிற மனிதன் பண்ற வேலைதான். புரியுதா? ஏன்னா அவன் ஒரு மனது ரூபத்துல மனிதன் தான் பிசாசு வடிவத்துல வந்து. ஆமா, இதான் பிசாசு தனி எங்க உட்காந்துருக்குன்னு நினைச்சுக்காதீங்க. அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது, மனுஷன் தான் அதெல்லாம். புரியுதா? அந்த மனிதன் ரூபத்துல அது பண்ணும். அந்த முதல் நிலை அதான் பண்ணும். முதல்ல 2 நிலை இருக்கு. இதனாலதான் சிக்மன் பையர்டு ஒருத்தர் இருந்தாரு, ஆஸ்திரிய நாட்டை சேர்ந்த சிக்மன் பையர். அவர் தான் முதல் மனம் ஒண்ணு இருக்குன்னு அவர் கண்டுபிடிச்சாரு. அட முண்டமே, மனம்கள் கண்டுபிடிச்சி 2000-3000 ஆண்டாச்சு. சித்தர்கள் வந்து 3000 நாள் 10,000 ஆண்டா இருந்துட்டு இருக்காங்க. அவங்கதான் மனதை கண்டுபிடிச்சாங்க. மனதை கண்டுபிடிச்சு திருமூலர் அன்னைக்கு வந்தாரு, அன்னைக்கே மனத்தை அவர் கண்டுபிடிச்சாரு. ஆமா ஆமா, அவங்க எல்லாம் மனதை அடிப்படையா கொண்டவங்க. அதுக்கு முன்னாடி இருக்கிறாங்க, அதுக்கு இப்படியே போயிட்டே இருக்கு. 15,000 ஆண்டுக்கு பின்னாடி போகுது. அவங்க அதுக்கு முன்னாடி நந்தியம் பெருமாள், அப்படி பார்த்தா சிவன், முருகன், இப்படி கடைசியில பார்த்து மயன் வரைக்கும் போகும். மயன் வந்து 15,000 ஆண்டு. சரிங்களா? சரி, இப்ப அடுத்தது பாருங்க. கழிவுப் பொருள்களும், அடுத்தது கழிவுப் பொருட்கள் விஷ பொருள்களும் இல்லாத ஒரு மனித உடலுக்கு மேற்பட சுத்தமான மனித உடல் என்ற இயந்திரத்திற்கு அது அவ்வப்போது பயன்படுத்தப்படும் நீர். அப்ப தண்ணீர் குறையாம பாற்றுக்கொள்ள வேண்டும். அது அப்ப நீ பயன்படுத்த எதை எடுத்துக்குது? தண்ணீர் எடுத்துக்குது. இங்க சக்தி வெளியிருந்து எடுத்துக்குது. அந்த உராய்வு வராம இருக்கிறதுக்கு தண்ணீர் எடுத்துக்குது. பல வகையான இயந்திரம் இருக்குது, 206 ஜாயிண்ட் இருக்கு. இதெல்லாம் உராய்வு வராம இருக்கிறதுக்காகவும் சுத்தமா வைத்துக் கொள்வதற்காகவும் அது அப்பப்போ தண்ணி பயன்படுத்திக்குது. புரியுதா? அப்ப அது பயன்படுத்திட்டே வந்தால் அடுத்து படிங்க. பயன்படுத்த வந்த உடல் ரீதியாகவும் நாம் உண்ணும் உணவு எந்த விதமாக செலவாகிறது என்று நாம் படித்ததையெல்லாம் மறந்துவிட்டு கொஞ்சம் சுயமாக சிந்தித்து பாருங்கள். சாலிட் வேஸ்ட் சுத்தமாக மாறி தினமும் வெளியேற்றப்படுகிறது. 2, தேவையற்ற உப்பும் நீரும் சிறுநீர் மூலம் வெளியேறுகின்றன. 3, ஒரு பகுதி இரவில் விஷமாக வாயிலும் உணவு பாதையிலும் படிந்து விடுகிறது. இதைத்தான் காலையில் பல் விளக்குவதன் மூலம் தொண்டை வரை சுத்தம் செய்கிறோம். உணவு பாதையில் படியும் விஷத்தை வேக வைத்த காய்கறிகளின் மூலம் பெருங்குடலுக்கு கொண்டு வந்து வெளியேற்ற வேண்டும் என்று நீர் உணவு முறை கூறுகின்றது. கொஞ்சம் நிதான விளக்கம் சொல்லுங்க. அதுக்கு வேக வேகமா ஏன் படிச்சுட்டு போறீங்க? பாடம் கூட சொன்னா நீங்க பாட்டு ரொம்ப கடகடன்னு அடிச்சுட்டு போறீங்க, குருட்டே ஒப்பிக்கிறீங்க. அவருக்கு சொல்லி கொடுங்க, நிதானமா சொல்லி கொடுங்க. நீங்க பாருங்க, முதல்ல வந்து நம்ம உண்கிற உணவு வந்துங்கய்யா திடக்கழிவா வெளியேறுதுங்க, மலமாக வெளியேறுதுங்க. 2ஆம் நிலையில வந்துங்க சிறுநீர் மூலமா வெளியேறுதுங்க. அந்த உப்பு தேவையில்லாத உப்புங்க சிறுநீர் மூலமா காலையில வெளியேறுதுங்க. 3ஆவதுங்க தொண்டையில வந்து படியுதுங்க, நாக்குல வந்து படியுதுங்க. பல்லு விளக்கி நாக்கு வரைக்கும் சுத்தம் பண்றாங்க. தொண்டைக்கு கீழே வந்து சளி கோல படி. இரவுல தூங்கும் போது வரதான் விஷம். தூங்கும் போது ஓய்வு எடுக்கும் போது அந்த ரெஸ்ட்ல இருக்கும்போது விஷம் வந்து உடம்புல இருக்கிறது இழுக்குது, இழுத்து தொண்டையிலே நிக்க, தொண்டையில இருந்து குடல் வரைக்கும் கொண்டு போய் அப்படியே ஸ்டாக் பண்ணி வச்சிருந்தாரு. அதை வெளியே காலையில இருந்தா பல்லு தேய்ச்சிட்டு அதை கீழே இறக்கி விடணும். அதுக்கு வந்து காய்கறி கீரை சாப்பிட்டுங்க கீழே இறக்கி கொண்டு வர்றாங்க. அப்புறம் 4ஆவதுங்க ஐயா மற்ற எல்லா உறுப்புகளையும் போய் கொழுப்பா படியுதுங்க. அதை வந்து தண்ணி குடிக்கிறது மூலமா அதுல இருக்கிறதையெல்லாம் எடுத்து விஷத்தை இழுத்து வச்சு வெளியேற்றுதுங்க. வயிற்றுக்கு ஓய்வு கொடுக்கும் போது, உணவு இல்லாமல் ஓய்வு கொடுக்கும் போது அந்த வேலை செய்யும். வயிற்றுக்கு ஓய்வு கொடுக்கும் போது அந்த வேலை செய்யும். தின்னுட்டே வேலை செய்யாது. 4ஆவது வந்துட்டு வயிற்றுக்கு ஓய்வு கொடுக்கும் போது மட்டும்தான் அந்த வேலை செய்யும். அப்ப நீங்க தின்னுட்டே சொல்லு பாரு, இருக்கிற வரைக்கும் தின்னு போட்டு சாவேன்னு சொல்றாங்க. அதே மாதிரி தின்னு போட்டு சாக வேண்டியதான். அதான் எல்லாரும் சொல்லுவாங்க, இருக்க வரைக்கும் இருப்போம் தின்னு போட்டு சாவா. அப்ப தின்னு போட்டு சாக வேண்டியதா? அப்புறம் ஐயோன்னு கத்துற. தின்னு போட்டு சாவேன்னு முடிவு எடுத்துக்கிறது. அப்புறம் ஆஸ்பத்திரி போகணுங்கிற, பணம் வேணுங்கிற. சும்மாவே ஆஸ்பத்திரி அவன் 2 கோடி போட்டு படிச்சுட்டு வர்றான். டாக்டர் வந்து 2 கோடி போட்டு படிச்சுட்டு இந்த கொழுப்புன்னு சொல்லக்கூடியதுதான் உடல்ல பல இடத்துல படிஞ்சிட்டு இருக்குது. உடலுக்குள்ள உறுப்புகளே படிஞ்சிட்டு இருக்குது. உறுப்பு மேல கிட்னி, லிவர்ல எல்லா பகுதியிலும் படிஞ்சிட்டு இருக்கு. புரியுதா? அது எடுக்குதா சரி தண்ணியில போயிடுது. அருமை. அப்படின்னா இந்த கல்வி தெரியாதவங்க போய் நீ 10 லட்சம் 1 கோடி 2 கோடி கொடுத்து நீ செலவு பண்ற. 1 கோடி ஜெயலலிதா 7 கோடி செலவு பண்ற. பணக்கார 1 கோடி செலவு பண்றான். சாதாரண 10 லட்சம், குறைஞ்சபட்சம் 5 லட்சம் 6 லட்சம் செலவு பண்றான். கடைசி சேர்த்தே போயிடுறான். என்ன 2 கோடி போட்டு படிச்சுட்டு வர்றான். எத்தனை கோடி? 2 கோடி. 2 கோடி போட்டு படிச்சுட்டு சும்மா வைத்து பார்க்கணும். உனக்கு போனோன்னு 10,000 கட்டும்பா. போனோன்னா முதல்ல 10,000 கட்டு, சும்மா செக் பண்றதுக்கு 10,000.
கடைசியில ஒண்ணும் இல்லையா, அதெல்லாம் பிளட்ல ஒண்ணும் இல்லைங்க போங்கன்ற போச்சா, 10,000 போச்சா, ஸ்கேன் எடுத்துன்னு 20,000 போச்சு, குறைஞ்ச வச்சு 5,000 10,000, புரியுதுங்களா? அப்ப கூட்டி கழித்து பார்த்தால், அடுத்த பாயிண்ட் படிங்க, கூட்டி கழித்து பார்த்தால் கூட்டி கழித்து பார்த்தால் விண்வெளி சக்தியில் இருந்துதான் நாம் வாழ்கிறோம் என்பதும் சாதாரண உணவு அதை தடுக்கிறது என்றும் புரியும். இதுல என்ன மொத்த உணவு வந்து கெடுதல செய்யுதுங்க. இது 16 வயசுக்கு மேல ரைட், சரி. அப்ப 16 வயசுக்கு மேல இது புரியும், புரியுதா? அதாவது சட்டி சுட்டதாடா கை விட்டதாடாங்கிற மாதிரி எப்ப புரியும்? 16 வயசுக்கு மேல புரியல அப்படின்னா என்னைக்கும் புரியாது. இப்ப நம்ம 40 வயசு ஆனா புரியறதுல சொல்லித்தரக்கு ஆள் இல்ல, புரியுதா? இதுல என்ன பாத்தீங்கன்னா, உடம்பே இப்ப காசுல உண்டியல் இருக்கு, உண்டியல காசு போட்டு அது உள்ள நின்னுக்குது, அது தேவைன்னு வச்சுக்குது. ஆனா உணவு சாப்பிட்டா மட்டும் ஏன் வெளியே தள்ளுது? அது உள்ள வச்சுக்க வேண்டியது நல்லது தானே அது. செலவு பண்ணி தானே சாப்பிடுறோம். ஆமா, நல்ல செலவு பண்ணி திங்குறீங்களா, அப்புறம் உள்ளே இருந்துக்க வேண்டியதா, அப்புறம் எதுக்கு வெளியே வரணும்? இது யாராவது ஆனா இயற்கை கேள்வி. அந்த இயற்கை எது தேவை, நீ எது கொடுத்தாலும் இயற்கை வந்து உள்ள தங்க வச்சுக்காது. எதை வச்சாலும் முதல்ல தங்க வச்சுக்காதுன்னு புரிஞ்சுக்குங்க. எதை வச்சாலும் சாப்பிடும் பொழுதே நினைக்கணும், சாப்பிடும் பொழுதே புரிஞ்சுக்கணும் இது உடம்புல தங்காதுன்னு புரிஞ்சுக்கணும். நேற்று ஒருத்தர் கேட்டாரு, ரத்த தானம் என்ன, ரத்த தானம் கொடுத்தாலும் உடம்பு அவாய்ட் பண்ணிடுவாரு. தண்ணி குடிச்சாவே, அதிகப்படியான தண்ணி குடிச்சாவே தண்ணீரை வெளியேற்றிடும். தண்ணியவே வெளியேற்றுதுன்னா அடுத்தவன் ரத்த தானம் கொடுத்து நான் ரொம்ப ஆபத்து. ஏன்னா அந்த டிஎன்ஏ வேற, ரத்தம் சிகப்பா இருக்கனால அது ஒண்ணு கிடையாது, டிஎன்ஏ வேற. என்னது? அந்த ஒத்து போகாது, உடம்பு வெளியேற்றிரும். இவன் கெட்டு போன ரத்தம், ரத்தம் வந்து ABCD 4-5 பிரிச்சிருக்கான் இல்லையா? அதெல்லாம் இருக்கட்டும், ரத்தம் சிகப்பா இருக்கு, ரைட், அதெல்லாம் ரைட். ஆனால் அதுல டிஎன்ஏ என்பது வேற, படுபயங்கரமான ஆபத்து. அதுல எய்ட்ஸ் இருக்கிறதே தெரியாது யாருக்குமே. அதனால ரத்த தானம் கொடுக்கறதும் தப்பு, ரத்த தானம் வாங்குறதும் தப்பு. நீங்க ரத்தம் கொடுக்கறனாலே நீங்க நோயாளியை தின்னு போட்டு கக்கூசு தான் கொடுக்குறீங்க. என்னது தின்னு ஒரு கக்கூசு ரத்தத்தை கொடுக்குறீங்க? எந்த ரத்தத்தை கொடுக்குறீங்க? கக்கூசு. ஒரு விபத்துலயோ ஒரு ஆபரேஷன் பண்ணும்போது தேவைப்பட்டா அப்புறம் என்னங்க அவன் போய் சேர வேண்டியதுதான், அப்பனா ஒருத்தவங்களுக்கு அவசரத்துக்கு வந்து பிளட் தேவைப்படுதுன்னா வேற எப்படி? அதெல்லாம் ஒண்ணுமே பண்ண முடியாது, அவ்வளவுதான். நீ கொடுக்கற ரத்தம் அசுத்த ரத்தம், அப்போதான் காப்பாத்துதுங்க. காப்பாத்தாது, அவனுக்கு ஒன்னே ஓடும். நீங்க அவ்வளவுதான், நீ கம்முனதான் இருக்கணும், செத்தா சாகரன்னு விட்டுட்டு போக வேண்டியதுதான். இது எப்படி ஆகுதுன்னா, சுத்தம் செய்யாத இருக்கிற உடம்புக்கு சுத்தம் செய்யாதோட தானே கொடுக்குறாரு. அப்படி மேட்ச் ஆகாது. என்ன டிஎன்ஏ வேற, மரபணு வேற, கிருமி இவங்க இருக்கிற கிருமி அவங்க போகுது இல்லையா? இல்ல அது வேற, அது இருக்கட்டும். அந்த டிஎன்ஏ சேஞ்ச் பண்ணி தான் மேட்ச் பண்ணி கொடுக்குறாரு. இப்ப நானும் இதுக்கு முன்ன கொடுத்தானுக்க நான் சுத்தம் பண்ணல உடம்ப, டிஎன்ஏ மேட்ச் பண்றது. புரியுது ஓரளவுக்கு கிருமி இருக்குதா இல்லையா? டிஎன்ஏல மேட்ச் பண்ண முடியாதுங்க, டிஎன்ஏ வேற. அது எப்படி உங்க பிளட் வேற என்ற பிளட் வேற? என்றது உன்னுடைய டிஎன்ஏ வேறீங்க, உங்க டிஎன்ஏ வேற, இந்த டிஎன்ஏ வேற. கடைசியில டிஎன்ஏ சேம் பண்றீங்க நீங்க. விவரம் வேற. அப்ப கைரேகையே ஒத்து வர மாட்டேங்குதுங்க, ஒருத்தருக்கு ஒருத்தர் மாறுபடுதுங்க. அப்ப ரத்தம் எப்படி இருக்குங்க? அதத்தான் சொல்றேன். அதனால ரத்தம் கொடுக்கறதும் தப்பு, ரத்தம் வாங்குறதும் தப்பு, புரியுதா? இதெல்லாம் வெள்ளக்காரனுடைய தவறு. நீ ஏன் போய் சாகர? நீ அடிச்சிட்டு சாகர, பேசாம மூடிட்டு இருக்க வேண்டியது. நீ ஏன் போய் சாகர? நீ அடிச்சிட்டு சாகர, நீ ஏன் போற? இந்த கேள்வி எனக்கு தான். விபத்துக்கு இது ஏற்படும் போது அதை விட்டுறணும், இயற்கைக்கே விட்டுறணும். அப்படி ஒரு சம்பவம் நடந்தா ஆமா கொடுத்தீங்கன்னா நீ உங்களோட நோய் அவனுக்கு கொடுத்துறீங்கன்னு அர்த்தம். அவனே தெரியாம உனக்கு கொடுத்துட்டு போயிடுவான். இந்த மாதிரி பல நோய்களுக்கு எய்ட்ஸ் வந்திருக்கு, புரியுதுங்க? பல குழந்தைகளுக்கு எய்ட்ஸ் வந்திருக்கு. ரெண்டாவது வந்து உள்ள போச்சுன்னா அது உள்ள தூங்கிட்டு இருக்கான். அதாவது அப்ப என்ன சொல்றான், விஞ்ஞானம் என்ன சொல்றேன், கவனமா இருங்க, அவ்வளவுதான் நான் சொல்லுவேன். கவனமா இருங்க, அவ்வளவுதான். நான் தான் இதுக்குள்ள விளக்கம் சொல்ல முடியாது. என்ன சொல்றான்னா, எடுக்கிறப்ப கண்கள் தானம் அதுவும் தேவையில்லை, எந்த தானமும் தேவையில்லை. அது ஏன் அப்புறம் நடக்குறாங்க? அது வியாபாரம் பிசினஸ். வேற என்ன வேலை? படிச்சிருக்கிறேன் செலவு பண்ணிக்கிறேன், 2 கோடி சம்பாதிக்கணும், அதுதான் அதே பிசினஸ் தான். இது வந்து ஆர்கான், இது பேர் ஆர்கான். பல கோடி ரூபாய் புழங்கி தமிழ்நாட்டுல பல கோடி நடந்துட்டு இருக்குது. பிடிச்சானு இல்ல, கடைசியில எங்க பிடிச்சானுங்க எல்லாமே. ஒண்ணும் பண்ண முடியாது, பிசினஸ் மாஃபியா. இது ஆர்கான் மாஃபியானே பேரு. அது உடல் தானம் பண்ற, கரெக்டா போய் கரெக்டா ஏழைகளை போய் பிடிப்பான், கரெக்டா பிச்சைக்காரி. அது உள்ள எல்லாத்தையும் பிடிக்கிட்டு வா, செனை முட்டையே பிடிக்கிட்டு வந்துடுறாங்க. செனை முட்டை 16 வயசு கரெக்ட் பண்ணி செனை முட்டை.
ஆமா, இப்ப கிட்னி தானம் பண்ணி அங்க வச்சால் மட்டும் அவங்களும் எத்தனை வருஷம் வாழ்றாங்க? 5 வருஷம் வாழ்றாரு, அதுக்கு 5 மேல வருஷம் 10 கிடையாது. வருஷம், அது மேல அப்படியே அதுக்கு மேல 5 வருஷத்துக்கு மேல இருக்க மாட்டான். அவன் 5 கோடி பணம் வச்சிருப்பான், இவனும் செத்து போயிடுவான். ஒண்ணு கொடுத்தா பாரு, அவனும் செத்து போயிடுவான். வாங்கி பொறுத்த அவனும் செத்து போயிடுவான். என்னுடைய ஃப்ரெண்டுங்க எத்தனை பேர், நான் 2-3 பேர் இறந்துக்கிறாங்க. தானம் கொடுத்தவங்களும் இறந்தான், வச்சுக்கணும் இறந்தான். 5 வருஷம் அவனே சொல்றாங்க. பாத்தீங்க, தானம் கொடுத்தவும் செத்து போயிடுறான், தானம் வாங்கினவும் செத்து போறான். பாருங்களேன், புரிஞ்சுக்க. அவ உண்மையை சொல்றாரு பாருங்க, இதான் உண்மை. ஏன்னா உடம்பு ஒரு நாளும் அடுத்த பொருளை அது அந்நிய பொருளாக பாருங்க. ஏங்க, உணவையே வந்து விஷமா கருதுங்க பொழுது உறுப்பை ஏத்துக்குமா? நான் சொல்றது புரியுதா? ஏத்துக்காதுங்க. ஏன் அந்த இறந்து ஒரு 6 மணி நேரத்துக்குள்ளேயே கண்களை எடுத்துக்கிறாங்க அப்படி சொல்றாங்க. அது ஆமா, கொஞ்ச நாளைக்கு தாங்க, அது தற்காலிகத்துக்கு தான், தற்காலிகமான. ஆமா. ஏன்னா இது வந்து நான் வந்து இயற்கை ரகசியம் நீங்க கொடுக்க, ஐயோ அப்படி, ஐயோ அம்மா அப்பா அப்படிங்கிறதுக்கு பதில் கிடையாது. இயற்கையினுடைய கட்டமைப்பை தான் நான் சொல்றேன். இயற்கையினுடைய கட்டமைப்பு தான் இது. ஆமாங்க. இயற்கை சட்டத்தை மாத்த முடியாது. நீங்க ஐயோ ரத்தம் போயிடுச்சே, ஐயோ கண் கொடுக்கலாமே, ஐயோ எலும்பு கொடுக்கலாமே, அதெல்லாம் இயற்கையில கிடையாது. என்னது கிடையாது. கொடுத்தீங்கன்னா நீ மாட்டிக்குவ. ஒரு முறை ஒரு மனிதனை டை பண்ணிட்டாரு, அவ்வளவுதான். அவ்வளவுதான். நீ ஏற்றக்கூடிய தாள் முன்னாடி சேர்ந்தது. ஒரு கை இருந்தாலும் சரி, ஒரு கால் இருந்தாலும் சரி, எக்ஸ்ட்ரா இருந்தாலும் அதோட சரி, நீ அதோட தான் வாழ்ந்துருக்கணும். அவ்வளவுதான், ஒண்ணும் பண்ண முடியாது. ஏன் கால் எடுத்ததுக்கு ஒரு காலை பொறுத்தீங்களா? ஒன்னும் முடியாது. பாருங்க, காலை போச்சு இல்ல, கால் ஒட்டவைகளை பார்க்கல, ஒருத்தராலே முடியாது. முடியவே முடியாது. இதெல்லாம் சில ரகசியம் நடக்குதுங்க. இதெல்லாம் கால் போச்சு ரைட்டு, கால் எடுத்துடுறீங்கல்ல, இன்னொரு கால் ஒட்டவைகளை பார்க்கலாம், ஒண்ணும் முடியாது. ஆனால் சில உறுப்புகள் என்ன பண்றான்னு கேட்டீங்கன்னா, இதெல்லாம் வியாபாரம் பண்ண ஆரம்பிச்சிட்டானுங்க. இதெல்லாம் சில உறுப்புகள், அதையே வெள்ளைக்காரன் பண்ற வேலை. வெள்ளைக்காரன் பண்றது எதுவுமே உருப்படி கிடையாது. வெள்ளைக்காரன் பண்றது உலகம் கெட்டு போறதுக்கு காரணமே வெள்ளைக்காரன் தான். உலகம் கெட்டு குட்டிச்சராயி எல்லா பாம்பு, சண்டை கிண்டை, துப்பாக்கி, போரு, கீரி எல்லாத்துக்கும் அந்த முண்டன் தான் காரணம். இன்னைக்கு உலகமே அமையலாம் காரணம் அவன் கண்டுபிடிச்சாருதான். ஒன்னும் பண்ண முடியாது. சரியா? நாம அறிவை நோக்கி போறோம், தப்பிச்சு நோக்கி போறோம், அறிவியை நோக்கி போறோம். இன்னொரு கோள்களை போய் வாழணும், இந்த மனிதர்களும் அழியக்கூடாதுங்கிறக்க சித்தர்கள் கண்டுபிடிச்சு வச்சா, இதை விட்டு போட்டு நாம எங்க போய் மாட்டிக்கிட்டோம்னு கேட்டீங்கன்னா தப்பா போயிடுச்சு. நானும் அப்படித்தான், வெங்கடேஸ்வரும் அப்படித்தான். எல்லாரும் தப்பா போய் அடிபட்டு திரும்பி ஒரு நோயை குணமாக்குற கூட நமக்கு அறிவை பயன்படுத்தல அப்படின்னா, நம்ம நோயை குணமாக்குறதுக்கு புலனை கட்டுப்படுத்துறோம், நோயை குணமாக்குறதுக்கு உணவு கட்டுப்படுத்துறோம். உணவை கட்டுப்படுத்த சொல்லி எல்லா மதங்களும் சொல்லுது, புலன்கள் கட்டுப்பட சொல்லி எல்லா மதங்களும் சொல்லுது. எல்லாமே உணவு கட்டுப்பாடு சொல்லுது, தெய்வத்தின் மேல உணவு கட்டுப்பாடு சொல்லுது, தெய்வத்தின் மேல நோன்பு சொல்லுது. எல்லாமே மறைமுகமா உணவு கட்டுப்பாடு சொல்லுது. நீ ஏன் செய்யறது இல்ல? பசி ருசிங்க. அப்ப தின்னுகோடு சாக வேண்டியதுதான். தின்னுகோடு அப்புறம் நல்ல, அதுதான் சொல்றீங்க, இருக்கு வரைக்கும் இருப்பேன், தின்னுகோடு சாக இருக்கு வரைக்கும் இருக்கு, தின்னுகோடு ஜெனரல் பேசாது, பன்னிக்குட்டிகள் பேசுறது. இரு பிறந்துட்டான், நல்லா சாப்பிடணும், எல்லாம் என்ஜாய் வேற. அப்புறம் ஆஸ்பத்திரியில போய் என்ஜாய் பண்ண வேண்டியது. அப்புறம் ஆஸ்பத்திரியில போய் என்ஜாய் இப்ப சாப்பிடாது, இந்த வயசுல சாப்பிடாது, அந்த வயசுல சாப்பிடுறது அது ஒரு கணக்கு வர. இந்த வயசுல சாப்பிடாம இந்த வயசுல சாப்பிடுறது அது லிமிட்டே கிடையாது. சரி, 16 வயசுக்காரன் அதான் பதில் சொல்றான், 80 வயசுல அதான் பதில் சொல்றான். 16 வயசுல சொன்னா ரைட்டு, நீ 80 வயசு அதே பதில் சொன்னா எப்படி? இந்த லைனுக்கு வந்துட்டங்க ஐயா, நாங்க உங்களுடைய மாணவரா முன்னேறிடுவோங்க ஐயா. அது ரைட்டு. ஏன்னா இப்ப இவங்கள புதுசா வந்திருக்காங்களா, அவங்கள போடுற மண்டையில கொட்டி வைக்கணும்ல, அதுக்குதான் இப்ப கொட்டு. மத்தவங்களுக்கு எல்லாம் இது வீடியோ பாத்துட்டு இருக்கிற எல்லாருக்கும் போய் சேரணும். ஏன்னா இது வந்து அறிவியல், இது அறிவியல் நிரூபிச்சாச்சு, அறிவியல் நிரூபிக்கப்பட்டது. ஏன்னா எல்லாமே வந்து சாட்சிகள் இருக்கு, ப்ரூஃப் இருக்கு, எல்லாத்துக்கும் ப்ரூஃப் இருக்கு. இது என்ன விளையாட்டு கிடையாது. இது வந்து இயற்கையில இருக்கிற தன்மை. என்னது? ஏன் சரி, ஆரோக்கியம் என்பது எங்க கிடைக்குது? அதுவும் இல்லை. ஆனால் இப்படி சுத்தம் பண்ணும்போது ஆரோக்கியம் ஏன் வருது? ஏன் டக்குன்னு பிரஷர் 330 போச்சு, ஏன் 170 80 போய் மண்டை வடிச்சு சாக வேண்டியதானே? ஏன் டக்குன்னு குறையுது? ஏன் உடம்பு வெளியே திடீர்னு வாந்தியே வருது, திடீர்னு ஏன் பேதியே போகுதுன்னா, இதெல்லாம் புரிஞ்சுக்க. உடம்பு தேவையில்லாத வெளியேற்றுது. அது 3 தடவை போறதுக்கு 30 தடவை போக வேண்டியதானே? அது சேரும் பொழுது வெளியேற்றும். என்னது? அப்பப்ப வெளியேற்றும். அப்ப சேர்த்திதான் வெளியேற்றும். இப்ப போயிடுச்சு இல்லையா, இனி சேர பாத்துக்கிட்டே, தப்பு பண்ணான்னு பாத்துக்கிட்டே இருங்க. தப்பு பண்ண சேர்த்தி டெபாசிட்மே டப்புன்னு பிடிக்கணும். இப்ப என்ன பண்ணணும்? இது மட்டும் பத்தாது, ஏற்கனவே இருக்கிறத கரைக்கிறதுக்காக நம்ம வயிற்று போய் கொடுக்க. அது என்ன பண்ண, இன்னும் கொஞ்சம் இருக்கிறப்ப பாரு, ஜவ்வு ஜவ்வா போகும், செடிச்செளியா போகும்.
சரி. நாறு நாரா வரும். நார் நாரா வரும். அது மாச கணக்கு வருஷ கணக்குல வரும். விளையாட்டு கிடையாது. நம்ம உடம்புல மட்டும் சராசரி இப்ப எனக்கு வந்துட்டு நார் நார் மாதிரி தான் வருது. நார் நாரா வருது. ரைட் ரைட். சரி, அது கடைசியில் முடிச்சுக்கிறேன். அப்போ கூட்டி கழித்து பார்த்தால் மனிதன் இயற்கை சக்தியில வாழ்றான். அப்ப வந்து நாம என்ன நினைக்கிறோம், அது வந்து உணவினால் அப்படின்னு நினைக்கிறோம். உணவுக்கு ஆரோக்கியத்துக்கு சம்பந்தம் இல்லை. உணவு என்பது மனதை அடிப்படையாக கொண்டது, ஆரோக்கியம் என்பது உடலை அடிப்படையாக கொண்டது. அப்ப இங்க மனதையும் உடலை ரெண்டா பிரிச்சு பேசணும், புரியுதா? அப்ப மனதுக்கு புத்திமதி சொல்லி உத்தரவு வாங்கிட்டு நான் சுத்தம் பண்ற பிற கம்முன்னு இருன்னு சொன்னா இருந்துக்கலாம். அதை இருங்க ஆரம்பிக்க. இன்னைக்கு முழு பட்டினி போடாமல் அரைகுறை பட்டினி போட்டே சரி பண்ணிட்டாரு. உடனே முழு பட்டினி போடக்கூடாது. ஏன்னா அவர் என்ன சொல்றாருன்னா, பட்டினியால் மனிதன் சாவதில்லை. நிறைவு செய்ய போறேன். பட்டினியால் மனிதன் சாவதில்லை. பட்டினி கிடக்கும் பொழுது உணவு பாதையில படிக்கின்ற விஷத்தை, என்னென்ன விஷயம், ஓல்டு மெடிசன், மாவுச்சத்து, கொழுப்பு, இன்னும் பல மருந்துகள், அதெல்லாம் வந்து நாக்குல படியும். அந்த விஷம் வளர்ந்தால்தான் கொலை செய்யும். இது வளர விடுறது இல்லை. நாம என்னது அப்படி இறக்க இறக்க உள்ள இருக்கிற எல்லா பொருளும் தேவை. எது விரியணுமோ அது விரிஞ்சு, எது சுருங்கணும் அதெல்லாம் சுருங்கி அங்க ரீசெட் ஆகும். அங்க போய் அங்க உட்கார ஆடும். என்னது அங்கங்க உட்காரும். அது வேலை பண்ணிட்டு தன்னுடைய ஒழுங்கா விடுதலை கொடுக்க அது என்ன பண்ணும், மீண்டும் புதுப்பொழிவாக மாறுகிறது. எப்ப 24 மணி நேரம் எப்ப 24 மணி நேரம் வயிற்றுக்கு ஓய்வு கொடுக்குறீங்களோ அப்பொழுது உங்கள் உறுப்பு இளமையாக மாறுதுன்னு விஞ்ஞானம் சொல்லுகிறது. உங்கள் உறுப்பு இளமை. அப்ப இளமை திரும்புகிறதுன்னு இப்ப இளமை திரும்புகிறதுன்னு சொல்றானுங்க. இளமை திரும்புகிறதுன்னு விஞ்ஞானம் சொல்லுது. இளமை திரும்புது அப்படின்னு இவர் சொல்றாரு. நீங்க எப்ப 24 மணி நேரம் ஓய்வு கொடுக்குறீங்களோ, இவர் நோபல் பரிசு வாங்கினாரு. 24 மணி நேரம் வயிற்றுக்கு ஓய்வு கொடுக்கறப்ப சிதைந்து போன, அழுகி போன, மனிதனுக்கு தொந்தரவு செய்யக்கூடிய அத்தனை கிருமிகளையும் சாப்பிட்டுரும். அத்தனை கிருமி சாப்பிட்டுட்டு அது போக பெருங்குடல் இருக்கிற தீய கிருமிகளை சாப்பிட ஆரம்பிச்சிடும். பெருங்குடல் இருக்கிற தீய கிருமிகள் மற்ற எங்கெங்க உனக்கு தொந்தரவு தரும் அந்த கிருமிகள் இது சாப்பிடும். எப்போ இந்த வயிற்றுக்கு ஓய்வு கொடுக்கறப்ப, வயிற்றுக்கு ஓய்வு கொடுக்கும். இப்ப வயிற்றுக்கு ஓய்வு கொடுத்தாச்சா, அதுக்கு மேல கொடுக்க கூடாது. ஏன்னா ஏற்கனவே இது வந்து இங்க வந்து படி. இப்போ வயிற்றுக்கு ஓய்வு கொடுத்துட்டீங்க, அது சரி, ஓகே. இப்ப சிறுநீர்ல போயாச்சு, வாயில வந்த விஷத்தை யார் எடுப்பது? அதுக்கு ஒண்ணுமே கிடையாது. அப்பா சிறுநீர்ல தண்ணி குடிச்சு போய்ச்சிட்டீங்க, ஆனா உணவு பாதையில படிஞ்ச விஷத்தை யார் எடுப்பான்னு கேட்டீங்கன்னா, அதை வேக வைத்த காய்கறியின் மூலமாக தற்காலிகமே எடுத்து விடணும். அதுவும் தற்காலிகம் தான். அப்ப தற்காலிகமே எடுத்துட்டே வந்தோம்னா படிப்படியாக தேவையற்ற உப்பு நீர் உடம்பு குறைஞ்சு உள்ள வந்து விரிஞ்சு வரும். வெளியே குறைஞ்சு உள்ள விரிஞ்சு வரும். வெளியே குறையும், உள்ள விரிஞ்சு வெளியே சுருங்க ஆரம்பிக்கும். அப்ப வெளியே சுருங்குது. அது ஆஃப் பண்ணிக்கோங்க. சரி, இப்ப புரிஞ்சிருச்சா? அப்ப சுருங்க ஆரம்பிக்குதுனாவே சுத்தத்துல சுருங்குது. இப்ப நோயில சுருங்குறது வேற. நோயில சுருங்குச்சுன்னா உள்ளேயும் சுருங்கிரும், வெளியும் சுருங்கிரும். நோயில சுருங்குச்சுன்னா உள்ள சுருங்க, வெளியே சுருங்க. இது அப்படி இல்ல, உள்ள விரிஞ்சு வெளியே சுருங்கும். உள்ள எது விரியணும்? ரத்த நாளங்கள் விரியணும், சுவாச குழாய் விரிஞ்சு கொடுக்கணும், உணவு குழாய் விரிஞ்சு கொடுக்கணும். இதெல்லாம் விரியணும். மற்றதெல்லாம் தேவையற்ற சுருங்கணும். ஏன்னா நீ தின்னதான் சுருங்குமே தவிர உண்மையான உடல் சுருங்காது. இதை புரிஞ்சுக்கணும். நீ தின்னு போய் கெட்டு போனதை மட்டும்தான் அது போகுமே தவிர நீங்க தைரியமா இருக்கலாம். நான் வந்து இப்ப பாத்தீங்கன்னா 80 கிலோல இருந்து இப்ப 60 கிலோ உட்கார்ந்து இருக்கேன்னா, இந்த 20 கிலோ நான் தின்னு கெடுத்தது. என்னது? அது மட்டும்தான் குறையும், வேற எதுவும் குறையாது. சரியா? மீண்டும் நாளைக்கு பேசலாம். நன்றி, வணக்கம்.